ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை இந்த கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாய் இருக்கிறது என்று சொன்னால், திருச்சபைகளிலே அநேகர் லெந்து நாட்களை ஆசரித்து வருகிற ஒரு நாட்களாகவும், அந்த லெந்து நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அநேக திருச்சபைகளிலே சிலுவையை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் இந்த நாளிலே சிலுவையை குறித்துதான ஒரு தியானத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், இந்த சிலுவையினுடைய இந்த தியான நாட்கள், அதனால நமக்கு வருகிற பலன் என்ன என்று சொன்னால், சிலுவையையும் சிலுவையில் தொங்கினதான இயேசுவையும் நாம் எந்த அளவுக்கு நினைக்கின்றோமோ, எந்த அளவுக்கு நாம் தியானிக்கின்றோமோ, அதனுடைய பலன் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் ஒரு விசை நாம் அவரோடு கூட கிட்டி சேர்ந்து வாழத்தக்கதாக, இன்னும் அவரை நாம் நேசிக்கத்தக்கதாக, அவர் நமக்கு பட்ட பாடுகளை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் உடைந்து நம்முடைய கண்களில் கண்ணீர் வரப்பட்டு நாம் அவரை இன்னும் அதிகமாக நேசிக்கத்தக்கதான இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நினைக்கும் போது மிகவும் உண்மையாகவே அது ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை அவ்வளவு சீக்கிரம் நீங்களும் நானும் சுமக்க முடியுமா? சிலுவையை சுமப்பது என்பது ஒரு எளிதான ஒரு காரியமா? வேதத்தின் ஊடாக நான் உங்களுக்கு சில வசனங்களை காண்பித்து, ஒரு சில பேர் கூட சிலுவையை சுமப்பதற்காக அவர்கள் விரும்பினார்கள். சிலுவையை சுமப்பதும் ஒன்றுதான், இயேசுவை பின்பற்றுவதும் ஒன்றுதான். சிலுவையையும் இயேசுவையும் ஒரு நாளும் அவைகளை தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. சிலுவை என்று சொன்னால் இயேசு, இயேசு என்று சொன்னால் அவர் தொங்கின சிலுவை நம்முடைய ஞாபகத்திற்கு வந்தே ஆகும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லூக்காவின் புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். யாரை நோக்கி? எல்லாரையும் பார்த்தவர் சொல்லுகிறார், யாராவது நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது இயேசு தான் வாழ்ந்த காலங்களிலேயே அவர் சிலுவையை குறித்து அவர் பேசிக்கொண்டே வந்தார். சிலுவையில் அவர் அறைய போகிற காரியங்களை குறித்து அவர் முன்கூட்டியே பேசிக்கொண்டு வந்தார். இரண்டாவதாக, அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் எழுத்துக்கெழுத்து. மூன்றாவதாக, அப்போஸ்தலர்கள் சிலுவையை குறித்து அவர்கள் ஏராளமாக பேசினார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், யாரெல்லாம் என்னை நீங்கள் பின்பற்ற வர விரும்புகிறீர்களோ அவங்க முதலாவது என்ன பண்ணுமா? தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பாடுகள், ஒரு விதமான உபத்திரவங்கள், ஒரு விதமான கண்ணீர், ஒரு விதமான கஷ்டங்கள், சோர்வுகள் என்று வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும், இந்த பாடுகளையும், உபத்திரவங்களையும் நாம் அவைகளை பார்த்து ஒரு நாளும் பயந்து போகாதபடி, அவைகளை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டே நாம் வாழ வேண்டும். இந்த டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். சகோதரராய் இருக்கிறவர்கள் எல்லாரும் அவங்க ஒருவேளை 2 வீலர் வைத்திருப்பாங்க, கார் வைத்திருப்பாங்க. வீட்டிலிருந்து அவர்கள் புறப்பட்டு ஆஃபீஸ்க்கோ, வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒருவேளை அவர்கள் காலேஜுக்கோ, வீட்டிலிருந்து அவர்கள் புறப்பட்டு எங்கேயாவது போக வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை கார்லையோ 2 வீலரில் அவர்கள் போகும்பொழுது யாருக்குமே ரோடு ஒரு டிராஃபிக் இல்லாமல், ஒரு மேடு பள்ளம் இல்லாமல் அவங்க போய் அந்த டெஸ்டினியில், அவங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த இடத்துல சேரவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் 2 வீலரை எடுத்தாலும் சரி, காரை கொண்டு போனாலும் சரி, அவருடைய அந்த போய் சேருகிற இடம் வரை ரோடெல்லாம் அவர்களுக்கு டிராஃபிக் ஜாம் இருக்கும். ரோடெல்லாம் அங்கே குழியும் பள்ளம் மேடுமாக இருக்கும். எந்த நேரத்தில் எவன் எப்படி வருகிறான், எப்படி போகிறான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல்களிலே, வாகனத்தின் நெரிசல்களிலே தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு ஃபுல் டிராஃபிக்காக இருக்கிறது, நாளைக்கு நான் போக மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது.
ஒவ்வொரு நாளும் ரோடுகளிலே பிரயாணம் பண்ணும்போது பயங்கர டிராஃபிக்கா இருக்கிறது. என்னால போக முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. எத்தனை டிராஃபிக்குகள் இருந்தாலும், எத்தனை மேடு பள்ளங்கள் இருந்தாலும், நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக, நம்முடைய வாழ்க்கை நடத்துவதற்காக எல்லாவற்றையும் நாம் போய் மேற்கொண்டு வருகிறோம் அல்லவா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு சில விதமான வேதனைகள், ஏதோ சில விதமான தோல்விகள், ஏதோ சில விதமான வருத்தங்கள் வரதான் செய்யும். ஆனால் அவைகள் எப்படி என்று வேதம் சொல்லுகிறது? அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. ஆனால் இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த போராட்டத்தை பார்த்து நாம் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி ஒரு நாளும் நாம் ஒளிந்து கொள்ள முடியாது. உலகத்தில் யாராயிருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பாடு உண்டு. ஆனால் அதில் கிறிஸ்தவர்களுக்கு நாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடுகள் அதிகமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் எல்லா தேவ மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட், அது மலரின் மேல் படுக்கை போட்ட ஒரு விரிப்பல்ல, முள்ளின் மேலே படுக்க இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், என்னை யாராவது பின்பற்றி வர விரும்புகிறீர்களா? ஒரு காரியத்தை செய்யணும். முதலாவது நீங்க வெறுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மை நாமே வெறுக்காவிட்டால் பிசாசு சில சந்தர்ப்பங்களிலே நம்மை வறுத்து விடுவான். நம்மை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நம்மை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் யாரை அதிகமாக நேசிக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், தன்னை தான் ஒரு மனிதன் இந்த உலகத்துல அதிகமாக நேசிக்கிறான். முதல்ல தன்னை தான் அவன் அதிகமாக நேசிப்பான். அதற்கு பின்புதான் மற்றவளை அவன் நேசிப்பான். அப்ப இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னைத்தான் வெறுத்து நம்மை வெறுக்க வேண்டுமாம். அதற்கு தான் சொல்லுகிறார்கள் செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம். சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் சொன்னால், தங்களை தாங்களே எப்பொழுது நினைத்து நினைத்து அழுவார்கள். என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது? ஏன் என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி ஆனது? ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது இப்படி கேள்விக்குறியானது? ஏன் எங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை? எங்களை ஏன் தாய் தகப்பனர் இப்படி பெற்றெடுத்தார்கள்? ஏன் நாங்கள் இப்படி அனாதையாக விடப்பட்டிருக்கிறோம்? ஏன் இன்றைக்கு நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம்? ஏன் 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 என்று தங்களை தாங்களே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு அவர்கள் சுய பரிதாபத்தில் போய்விடுவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் வேதம் சொல்கிறது, தன்னைத்தான் வெறுத்து. முதலாவது நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், நம்மை வெறுக்க வேண்டும். யார் ஒருவர் நம்மை வெறுக்கிறார்களோ அப்பொழுதுதான் என்ன பண்ண முடியும் என்று சொன்னால், சிலுவையை சுமக்க முடியும். இங்கே ஒரு 3 நபர்களை நான் அதே அதிகாரத்தில் நான் காண்பிக்க போகிறேன். அந்த 3 பேரும் உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே ஆண்டவரை குறித்து நன்கு தெளிவாக அறிந்தவர்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிலே ஒவ்வொருவரும் எப்படி ஆண்டவரிடத்தில் பேசி ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாக விரும்பினார்கள் என்பதை குறித்து நாம் வசனத்தின் வழியாக பார்த்து இந்த நாளிலே அந்த தியானத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதே லூக்காவின் புத்தகம் 9வது அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது, 57ஆம் வசனத்திலிருந்து 62வது வரைக்கும் 2 வசனங்களாக நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்கள் வழியில் போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். ஆனால் இந்த பகுதி 57வது வசனத்திலிருந்து 62ஆம் வசனத்து வரைக்கும் ஆங்கில வேதாகமத்தில் இதை தனியாக போட்டு மேல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தி காஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் கிரயம் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன கிரயம்? அங்கே தான் நாம் பார்க்கிறோம், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவையை சுமக்க வேண்டும். ஆண்டவரை அவ்வளவு சுலபமாக நாம் பின்பற்றி விட முடியாது. அவருடைய சிலுவையை நாம் அவ்வளவு சீக்கிரமாக எடுத்துக்கொண்டு நடந்துவிட முடியாது. அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அவர் கிரயம் செலுத்தினது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் சில கிரயங்களை நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். ரட்சிப்பு இலவசம், உண்மைதான். ஆவியின் வரங்கள் இலவசம், உண்மைதான். ஞானஸ்தானம் இலவசம், உண்மைதான். கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் இலவசம், உண்மைதான். ஆனால் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிரயத்தை நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், நோ கெயின் விதவுட் பெயின். ஒரு பெரிய லாபம் வேண்டும் என்று சொன்னால் கஷ்டப்படாமல் ஒரு லாபமும் நமக்கு வராது. எங்கேயோ ஒரு இடத்துல நாம் கஷ்டப்பட்டால் தான் அதற்கேற்ற பிரதிபலனை நாம் பார்க்க முடியும்.
இங்கே சிலுவையை பின்பற்ற வர விரும்புகிறீர்களா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? அப்படி வர விரும்பினால் இந்த 57ஆம் வசனத்திலிருந்து இந்த 62ஆம் வசனம் வரையும் வாசித்து பார்க்கும்போது 3 நபரை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 3 நபருடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த 3 நபரும் நிச்சயமாக சொல்ல முடியும், அவர்கள் ஏற்கனவே ஆண்டவரை குறித்து நன்கு அறிந்தவர்களாக, அங்கே ஆண்டவர் செய்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் பார்த்து, அவர் போகிற காரியங்களை பார்த்து அவரோடு கூட வினாவி, அவரை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதே நேரத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிற பதிலையும் ஆண்டவர் சொல்லுகிற பதிலையும் பார்க்கும்போது இவர்கள் கிரயம் செலுத்தினார்களா, கிரயம் செலுத்தவில்லையா என்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே 57வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் வழியில் போகையில், ஆண்டவர் ஒரு கூட்டத்தோடு கூட வழியில் போய் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த முழு அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் எருசலேமுக்கு போக மனதாயிருந்தார்கள், அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இந்த 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடி ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேமுக்கு போகிற வழியில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவர் என்ன பண்ணார், சரி வேறு ஒரு பக்கமாக போவோம் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே பார்க்கும்போது 56வது வசனம், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கு வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். எருசலேமுக்கு போக மனதாக இருந்தார்கள், ஊரார் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவர் நம்ம ஏற்றுக்கொள்ளாதனால வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து அவர்களை அழிக்க உமக்கு சித்தமா என்று கேட்டபொழுது அவர் அவர்களை பார்த்து நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அவர்களை அதற்றினார். அதற்கு பிறகு சொல்லுகிறார், ஆண்டவர் மனுஷகுமாரன் அவர் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல அவர்களை ரட்சிப்பதற்காக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்புதான் அவர் வேறொரு கிராமத்திற்கு போகிறார். போகிற வழியிலே ஆண்டவர் எங்கேயுமே நிற்கவில்லை. அவர் ஒரு ஊழியத்தை செய்வதற்காக புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கும் போதே கூட்டத்தோடு கூட்டமாக ஒருவன் வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். ஆண்டவர் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து நீ எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். ஆண்டவர் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்ட பொழுது சந்தோஷம் அடைந்திருக்கலாம். நான் எங்கே போனாலும் என் கூடவே வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா, பரவாயில்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போகிற இடங்கள்லாம் வருகிற இடங்கள்லாம் நம்மளோடு கூட எல்லா இடமும் போகிற இடத்துக்கு வருகிற இடத்துக்கு ஆள் இருக்காங்களா? சில சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய நபராக இருக்கிறார்கள், வசதிக்காராக இருக்கான்னு சொன்னால் அவங்க பின்னாடி யாரோ கண்டிப்பாக ஒரு பிஏ கூட இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க அப்படி. ஆனால் பணம் இல்லாதவனுடைய கரத்தில், ஒன்றும் இல்லாதவனுடைய கரத்தில் யாராவது கூடவே இருப்பாங்களா? எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் வர முடியுமா? முடியாது. இங்கே சொல்லுகிறான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தை இவன் சொல்லும் பொழுது ஆண்டவரை குறித்து ஏற்கனவே அறிந்திருக்கிறான். அவருடைய ஊழியத்தை குறித்து இவன் அறிந்திருக்கிறான். அவர் செய்கிற மகத்துவமான காரியங்களை குறித்து அறிந்திருக்கிறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். அடுத்த வசனத்துல அவன் ஆளை காணும். இதை கேட்ட மாத்திரத்திலேயே அவன் அந்த இடத்துல இல்லை. ஒருவேளை பிலிப்பு ஊழியம் செய்யும் பொழுது கந்தாகே மந்திரிடத்துல போய் ஊழியம் செய்த பொழுது அவனுக்கு கந்தாகே மந்திரிக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து விட்ட பிறகு வேதத்தில் வாசிக்க முடியும், பிலிப்பு அவ்விடமிட்டு எடுத்துக்கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆவியானவர் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இவனும் ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட்டானோ? ஆவியானவர்களா அல்ல. இவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வரும். ஆண்டவர் சொன்ன பதிலை வைத்து அவனுக்கு பயம் உண்டாயிற்று. அவன் அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக காணாம போயிட்டு இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். காரணம் ஏன்னா இங்க வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடு உண்டு அப்பா. நான் எங்க போனாலும் என்னை பின்பற்றி வருவேன்னு சொல்லுகிறியே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே இந்த உலகத்துல, நீ என்னை பின்பற்றி வந்தா உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஓடிட்டான். இவன் என்ன நினைச்சான், ஆண்டவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றி போகலாம் என்று நினைத்தான். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர் சொல்லிவிட்டார், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லை, எனக்கு ஒரு சொந்த பில்டிங் கிடையாது, எனக்கு எந்த விதமான ஏக்கரக்கணக்கான இடம் கிடையாது, நீ என்னை நம்பி வந்தேன்னா உனக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன உடனே அவன் அந்த இடத்துல காணாமல் போய்விட்டான். கூட்டத்தோடு கூட்டம் அவன் காணாமல் போய்விட்டான். இவனுக்கு விருப்பம் இல்லை. இயேசுவை பின்பற்றி வர விரும்புகிற இவனுக்கு
அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன உடனே நமக்கும் தலை சாய்க்க இடமில்லாமல் போய்விடுமே என்று போய்விட்டானே. இவன் கிரயம் செலுத்த மனதில்லாதவன். உங்களை பார்த்து கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் பின்பற்றி போனால் ஒருவேளை நமக்கு ஒண்ணுமே கிடைக்காதோ, ஒருவேளை ஆண்டவருக்கு ஒண்ணுமே இல்லையோ. ஏனால் வேதம் சொல்லுகிறது அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. உண்மைதான், அவருக்கென்று சொந்த பில்டிங் இந்த பூமியில இல்ல. இயேசுனுடைய பெயர்ல எந்த விதமான பத்திரம் அங்க இல்ல. அவருக்கென்று நிலையான இடம், ஒரு ஸ்கொயர் ஃபுட் கூட அவர் வாழ்ந்த காலங்களில் அவருக்கென்று இல்லை. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், அந்த 33 வருஷத்துல 3 வருஷம் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு தங்குவதற்கு இடம் இருந்தது. யோவான் 1 அதிகாரம் 37, 38, 39 இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவ்விடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது இயேசுவுக்கு தங்குவதற்கு இந்த 3 வருஷத்துல, இன்னும் சொல்ல போனால் 33 வருஷம் அவர் வாழ்ந்தாரு, 3 வருஷம் ஊழியம் செய்தாரு. அவருக்கு தங்குவதற்கு ஒரு இடம் இருந்ததா என்று கேட்டால் அங்கே வேதம் சொல்லுகிறது அவருக்கு தங்குவதற்கு இடம் இருந்தது. அவர் தங்கின இடத்தை சீஷர்கள் போய் பார்த்து அன்றைய தினம் அவரோடு கூட தங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது நிரந்தரமான இடம் இல்லாமலாக இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்ற வர வேண்டும் என்று விரும்புகிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். ஐயோ, நான் ஆண்டவரை பின்பற்றி வந்தால் எனக்கு ஒன்றுமே இல்லையா, எனக்கு ஒன்றுமே இல்லையா? நிச்சயமாக சொல்ல முடியும், நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் நாம் கிரயத்தை செலுத்த வேண்டும், கிரயத்தை செலுத்த வேண்டும். பெர்மனண்டாக அவருக்கு ஒரு இடம் இல்லை, நிரந்தரமான ஒரு இடம் இல்லை அவருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருக்கு ஒரு தங்குவதற்கு இடம் இருந்தது. ஆனால் இவன் பயந்து போய்விட்டான். என்ன பயந்து போய்விட்டான்? அவருக்கே தலை சாய்க்க இடம் இல்லையே, நமக்கு எங்கே தலை சாய்க்க இடம் இருக்குன்னு ஓடி போய்விட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அநேகர் ஏன் இந்த கிறிஸ்துவை பின்பற்ற வர பயப்படுகிறார்கள் சொன்னால், அவர்கள் நிச்சயமாக யோசிக்கிறார்கள், ஆண்டவர் பின்பதாக போனால் நமக்கு ஒண்ணுமே இருக்காது என்று சொல்லி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சில பேருக்கு நிரந்தரமாக இடங்களை ஆண்டவர் தருவார். சில சந்தர்ப்பத்தில் சில பேரை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு சூழ்நிலை அமையவே அமையாது. அது சில சந்தர்ப்பத்தில் அநேக ஊழியக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படலாம். ஏனென்று சொன்னால், அநேகர் என்ன நினைக்கிறார்கள், இந்த உலகத்தில் நாம் செட்டில்மெண்ட் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக சொல்ல முடியும், எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் இந்த நகரத்திலே, இந்த ஊரிலே ஒரு நிலையான செட்டில்மெண்ட் கிடையாது. ஏனென்று சொன்னால், நாம் எங்கே வாழப்போகிறோம் என்று சொன்னால் பரலோகத்தில் வாழப்போகிறோம். வேதம் சொல்லுகிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு என்று சொல்லுகிறது. அநேகர் என்ன நினைக்கிறார்கள், ஒன்றுமில்லாமல் நம்ம ஆலயத்துக்கு போனோம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், ஒரு இடத்தை வாங்கினேன், ஒரு வீட்டை கட்டினேன், அந்த வீட்டிலே குடியிருக்கிறேன், ஏதோ எனக்கு நல்ல வருமானம் வருது, ஸ்தோத்திரம் அப்பா, அது போதும். ஆண்டவரை நான் பின்பற்றி வந்ததினால எனக்கு இப்பொழுது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நிச்சயமாக ஒரு நிரந்தரமான இடம் வந்துவிட்டது என்று நினைக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நிலையான நகரம் இது நமக்கு இல்லை, நிலையான நகரம் இது நமக்கு இல்லை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால் சில சந்தர்ப்பங்களிலே தலை சாய்க்க இடம் இருக்காது, சில சந்தர்ப்பங்களிலே இருக்கக்கூடிய இடம் இருக்கும். சில சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் சில பேரை இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பார், இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னுடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பத்தில் இந்த ஊழியத்துல சில காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் சில சந்தர்ப்பத்தில் சில குடும்பங்களை என்னோடு கூட இணைப்பார். ஆரம்பத்தில் அந்த குடும்பம் என்னை இணைத்துக் கொள்ளும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் சொன்னால், நிறைய வேதனையான சூழ்நிலையிலே, கண்ணீரான சூழ்நிலையிலே, கவலையான சூழ்நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். எப்படியோ ஒரு நாள் அவர்களோடு கூட நான் பேசுவதற்கோ யார் மூலமாக ஒரு நல்ல ஐக்கியம் கிடைக்கும். நான் போய் அந்த குடும்பத்திற்காக கண்ணீரோடு கூட உபவாசத்தோடு கூட அவளுக்காக அதிகமாக ஜெபிப்பது உண்டு. இப்படி ஜெபித்த உடனே படிப்படியாக அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து, அவங்க போராட்டத்திலிருந்து மீண்டு அவர்கள் நல்ல சந்தோஷமாய் வந்து ஒரு உயர்வான நிலைமையில வரும்போது என்னை கழட்டி விட்டுருவாங்க. என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. திடீரென்று சம்பந்தமே இல்லாமல் ஒரு விதமான ஒரு
பிரச்சனையே இல்லாமல் அப்படியே பிரிஞ்சிருவோம். அப்போ எனக்கு அநேக கேள்விகள் மனதில் வரும். ஆண்டவரே, ஆரம்பத்தில் அவங்க கஷ்டப்பட்டப்போ, அவர்கள் வேதனையின் ஊடாக இருக்கும் பொழுது நான் கண்ணீரோடு எத்தனை நாட்கள் ஜெபித்தேன். என் வீட்டிற்கு, என்னுடைய குடும்பத்திற்கு ஜெபித்ததை விட அவர்களுக்காக ஜெபித்தது தானே அதிகம். கண்ணீரோட ஜெபித்திருப்பேன். கண்ணீரோட ஜெபித்து உபவாசித்த நாட்கள் எனக்கு தெரியும். அந்த ஆரம்பத்தில் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க வாங்க, பாஸ்டர் வந்து உபவாசம் பண்ணுங்க வாங்க, பாஸ்டர் எங்களை எப்படியாவது விடுதலை பண்ணிதானே. அவர்களை விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். என் மூலமாக கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் கொஞ்ச நாட்களிலே அவர்கள் என்னை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான். கொஞ்ச நாள் ஆகும் அந்த குடும்பங்களை நான் மறப்பது. பின்பு மறுபடியும் ஆண்டவர் இன்னொரு குடும்பத்தை தருவார். அந்த குடும்பம் அதே போல கஷ்டத்திலையும், கடனிலும், கண்ணீரிலும், பிரச்சனையிலும், வேலையில்லாத திண்டாத்திலும் பலவிதமான சூழ்நிலை இருப்பாங்க. நான் அவருடைய அறிமுகம் கிடைத்த உடனே அவருடைய பிரச்சனைகளை, அவர்களை பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிக்க ஜெபிக்கவும் உபவாசிக்கவும், வேலை இல்லாதவர்களுக்கு எனக்கு தெரிந்த நபரிடத்தில் அவர்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கவும், ஒரு நல்ல லைஃப்பில் அவங்க செட்டில்மெண்ட் ஆகி ஒரு நல்ல நிலைமையில் வரும்போது என்ன கனெக்டிவிட்டி. அப்போ கொஞ்ச நாள் ஆகும் எனக்கு நான் அவளை மறப்பதற்கு. ஏனென்றே எனக்கு சில சந்தர்ப்பத்தில் புரியாது. அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்து விட்டது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வருகிற நாம், நமக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேலை என்ன? பிரச்சனையில் இருக்கிறவர்களை, போராட்டத்தில் இருக்கிறவர்களை, கண்ணீரில் இருக்கிறவர்களை நாம் போய் அவர்களை ஆண்டவருடைய நாமத்தினால மீட்டெடுத்து அவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு வந்த உடனே ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து இன்னும் ஒரு கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு கூட, பிரச்சனையோடு கூட இருக்கிற குடும்பத்தோடு கூட கர்த்தர் இணைக்கிறார் என்பதை விளங்கி கொண்டோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் வெறுக்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய இருதயம் ஆயத்தமாகிவிட்டது. எத்தனை பேர் என்னோடு கூட பழகினாலும் என்னுடைய நினைவு சொல்லும், நீங்க ரொம்ப நாள் என் கூட வரமாட்டீங்க. ஏன் என்று சொன்னால், நிச்சயமாக எனக்கு தெரியும், உங்களுடைய பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகு கர்த்தர் என்னை உங்களை விட்டு வேற ஒரு நபருக்கு கொண்டு போவார் என்பதை அறிந்திருக்கு. மனுஷ குமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. சில சந்தர்ப்பத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், இவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்க, இவங்க நம்முடைய குடும்பத்தோட கடைசி வரைக்கும் இருப்பாங்க, அதனால நமக்கு எந்த கவலையும் இல்லை நாம் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவரோடு கூட 12 சீடர்கள் இருந்தால் கூட கடைசி வரைக்கும் ஒருத்தன் தான் வந்தான், யோவான் சிலுவை கிட்ட. இந்த மீதி இருந்த 11 பேர்ல ஒருத்தன் நான்கு கொண்டு சேர்த்தான். 10 பேரு ஓடன இடமே தெரியல. அதற்கு பிறகு அவர் மரித்த பிறகு அங்கே பேதுரு வருகிறார் கல்லறைக்கு. மீதி பேரெல்லாம் எச்சமின தோட்டத்தில் ஒருவன் வஸ்திரம் கூட எடுக்காமல் வஸ்திரம் இழந்தவனாக ஓடி போய் விடுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடமில்லை. இந்த சிலுவை தியானத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சில பேருக்கு ஆண்டவர் தலை சாய்க்க இடம் தருவார், சில பேருக்கு தலை சாய்க்க இடம் இராது. கடைசி வரை நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு எங்கே தலையை சாய்த்தார் தெரியுங்களா? சிலுவையிலே. அவர் வேதம் சொல்கிறது, தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டு சிலுவையிலே தான் அவர் தலையை சாய்த்தார். இந்த பூமியில தலை சாய்க்க அவர் இடமே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் கிரயத்தை நீங்கள் செலுத்தித்தான் ஆக வேண்டும். கிரயத்தை செலுத்தி ஆக வேண்டும். நான் வேதாகம கல்லூரியை படித்த பொழுது எனக்கு போதித்த அநேக ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களிலே ஒருவர் எனக்கு போதித்த அந்த ஆசிரியருக்கு அவருடைய ஆசிரியரை குறித்து ஒரு காரியத்தை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், என்னை போதித்த அவருடைய ஆசிரியர் கர்த்தர் அவரை சைனா தேசத்துக்கு போயின்னு சொல்லுவாராம். சைனா தேசத்துல போய் ஒரு கடுமையாக அங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி 1 வருஷம் 2 வருஷம் அங்கே ஊழியத்தை செய்து நல்லா நிலையா நாட்டின பிறகு கர்த்தர் சொல்லுவாராம், இந்த ஊழியத்தை இன்னொருத்தர்களை கொடுத்துட்டு நீ வேற நாட்டுக்கு போகணும். அவர் தன்னுடைய பிள்ளைகளாம் கொண்டு வந்து அங்கே, ஐயோ என் லைஃப் செட்டில் ஆயிடுச்சுங்க, எனக்கென்று ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து விட்டார், அதனால நான் நீங்க தான் இருக்க போகிறேன் என்று நினைக்கிற இந்த சூழ்நிலையில திடீர்னு என்று ஆண்டவர் வேற ஒரு நாட்டுக்கு போக சொல்லுவார். அங்கே போவாராம். அங்கே போய் அங்கே ஒரு சில வருடங்கள் தங்கி இருந்து அங்கே கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அது நல்லா வளர்கிற நேரத்துல ஆண்டவர் சொல்லுவாராம், இந்த ஊழியத்தை இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு நீ வேற ஒரு நாட்டுக்கு போ என்று சொல்லுவார். அவர் வேற ஒரு நாட்டுக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் வெறுமையாய் போகும்போது கண்ணீரோடு துக்கத்தோடு இருப்பார். ஆண்டவரே, நான் இப்பொழுதுதான் சைனால 2 வருஷம் இருந்து ஊழியத்தை செய்து விட்டு வந்தேன், மறுபடியும் கர்த்தர் என்னை வேற ஒரு தேசத்துக்கு கொண்டு வந்தார்,
இங்கேயும் ஆத்துமாக்களை நன்கு ஆதாயப்படுத்தி நான் கொண்டு வந்தேன், இங்கேயும் என்னை விட்டு வேற நாட்டுக்கு போக சொல்றீங்களே, எப்படி ஆண்டவர்? நீ போய் தான் ஆகணும். போவாராம். அதற்கு பிறகு ஒரு விளங்கி விட்டதாம், என்னுடைய வேலையே ஆண்டவர் என்னை ஒவ்வொரு தேசத்திற்கும் கொண்டு போய் அநேக திருச்சபைகளை உருவாக்க முடியாத கர்த்தர் என்னை உருவாக்கினார் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் என்னுடைய வாழ்க்கையில அநேக தேவனுடைய மனுஷர்களுக்கு அவர்களோடு கூட இணைந்து அவருடைய ஊழியத்தை கட்டுவதில், அவர்களோடு கூட இணைந்து செயல்படுவதில் அதிகமாக என்னுடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் செய்கிற வரை நான் இருக்கும்போது என் காதுபட விஷயம் வரும். இந்த பைபிள் காலேஜ் நடத்துகிற இந்த ஜார்ஜ் சாமுவேல் நம்முடைய சபைக்காக மிகவும் உழைக்கிறார், நமக்காக மிகவும் கஷ்டப்படுகிறார், நமக்கு அவருக்கு ஏதாவது ஒன்று பெருசாக செஞ்சு அனுப்பணும்னு யார் மூலியமாவோ அந்த விஷயம் காதுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இத்தனை வருஷம் நம்ம இந்த காலேஜில் இருக்கோம், நடத்தி கொடுக்குறோமே, இத்தனை வருஷம் இந்த ஊழியத்தில் இருக்கிறோமே, நமக்கு போகும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்வாங்க, அது நம்முடைய குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த உதவி நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் என்னை திடீரென்று வெறுமையாக என்னை அனுப்புவார். எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே, ஒரு வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷம், சில இடங்களிலே 4 வருஷம், சில இடங்களிலே 5 வருஷம் என்று ஒவ்வொரு இடங்களிலே வருடங்களை கழித்திருக்கிறேன். அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேர்க்கும்படியான பணியிலையும், வேதாகம கல்லூரி மாணாக்களை உருவாக்குகிற காரியங்களிலும் என்னுடைய எந்த பைபிள் காலேஜும் நேரம் குறைவாய் நான் போனதில்லை. உண்மையாய் அவளுக்காக ஊழியம் செய்திருக்கிறேன். ஆனாலும் என்னை திடீர்னு கழட்டி விட்டுருவாங்க. நான் யோசிப்பேன், இந்த இடம் நமக்கு பர்மனெண்ட்டு, நம்ம லைஃபை இந்த இடத்துல ரொம்ப வருஷம் நம்ம தள்ளிக்கிட்டே போகலாம், அப்பா கொஞ்சம் நம்ம குடும்பத்தை நம்ம தேற்ற முடியும், நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் அப்படியே தலை தூக்கி நம்மளால கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நான் நினைத்த நாட்கள் போய் திடீரென்று அவர்கள் அனுப்பும் பொழுது வெறுமையாய் அனுப்புவோம். இவ்வளோ பெரிய மனிதனாகிய ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு துருத்தி தண்ணீரை தான் கொடுத்து அனுப்பினான் அல்லவா? செல்வ சீமானாய் வாழ்ந்த ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீர் கொடுக்கிறார், ஒரு துருத்தி தண்ணீர். ஆனால் பார்க்கும் பொழுது அங்கே ஒருவேளை அங்கே ஆபிரகாம் கைவிட்டாலும் 7 கிணறு என்று அர்த்தம் கொள்ளுகிற பெயர் சபாவிலே ஆண்டவர் ஆகாருக்கு திறக்கப்பட்ட ஊற்று இன்றைக்கும் அங்கே மக்காவிலே அது ஜம்ஜம் என்கிற ஒரு தண்ணீராக கருதப்பட்டு இன்றைக்கும் அது சுரந்து கொண்டு வருகிறது. எத்தனை பேர் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் கொஞ்ச நாள் நம்மை வெட்பார், மறுபடியும் ஏன் எடுக்கிறான்னு சொன்னால் வேற ஒரு இடத்துல போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். நம்ம எந்த இடத்திலும் நம்ம ஸ்டிக் ஆகவே முடியாது, நம்ம அங்கேயே அங்கே இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் வேற இடங்களிலே கர்த்தர் மாற்றத்தை தருவார். ஏனென்று சொன்னால் இங்கே பூமியிலே இயேசு ஊழியம் செய்கிறப்போ அவர் 200 மைலுக்கு தூரத்திற்கு மேல போகவில்லை. ஆனால் அன்றைக்கு அவர் அந்த 200 மைல் தூரம் அவர் நடந்தே ஊழியத்தை செய்தார். அவருக்கு பெர்மனண்டா அங்க பில்டிங் இல்லை, ஆனால் அவருக்கு தங்குவதற்கு இடம் இருந்தது. அது நிலையான இடம் அல்ல. அவர் தங்கின ஒரே இடம் தன் தலையை கல்வாரி சிலுவிலே சாய்த்து தன் ஜீவனை விட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூட கூடுகள் உண்டு. 5 அறிவுள்ள நரிக்கு கூட என்ன உண்டா? குழி உண்டாங்க. 5 அறிவுள்ள பறவைகளுக்கு கூட கூடு உண்டு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இயேசுவை பின்பற்ற வர விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுவது நீங்கள் இடரலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில சந்தர்ப்பத்தில் தலை சாய்க்க இடம் இருக்காது. இதையும் மிஞ்சி நீங்க சிலுவையை பின்பற்றி நீங்கள் வர விரும்பினால் வாருங்கள், வாருங்கள். எதையுமே எதிர்பாராமல் நீங்கள் வாருங்கள். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள். உங்களையே நீங்கள் வெறுத்து வாருங்கள். நிச்சயமாகவே இந்த சிலுவை தியானம், இந்த சிலுவையினுடைய பாடுகள் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும். அங்கே அவன் போயிட்டான். அவன் யோசிச்சிருப்பான், ஆண்டவர் பின்னாடி போன உடனே நமக்கு எல்லாம் கிடைச்சிரும், எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். அவன் யோசிச்சிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எனக்கே தங்குறதுக்கு இடம் இல்லை, என் பின்னாடி நீ எங்கப்பா வர அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஓடிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 57ஆம் வசனத்திலிருந்து இந்த 62ஆம் வசனம் வரைக்கும் 3 நபரை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த முதல் நபர் குறித்து நாம் பார்த்தோம். 2வது நபரை குறித்தும் அடுத்த நபரை குறித்தும் நாம் அடுத்த தியானத்தில் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற வார்த்தையின் பிரகாரம் முதல்ல ஒரு மனிதனை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னான். அவனை ஆண்டவர் கூப்பிடவில்லை, அவனே சொல்லுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன உடனே உம்முடைய சிலுவையை அவன் சுமக்க விருப்பமில்லாதவனாய் அவன் ஓடிவிட்டான். அப்பா, இந்த தியானத்தில் இருக்கிற நாங்கள், இந்த சிலுவை நாட்கள், சிலுவையினுடைய தியானத்தில் இந்த நாட்களில் இருக்கிற நாங்கள், எங்களுக்கு தலை சாய்க்க இடமில்லாமல் போனாலும் பரவாயில்லை, உம்மை பின்பற்றி வர நாங்கள் விரும்புகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் உம்மோடு கூட இந்த நாட்களில் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், நல்ல பிதா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இந்த கிரேஸ் டெலிவிஷனில் கொடுக்கப்படுகிற நம்பரை நீங்கள் பார்த்து எங்களோடு கூட நீங்கள் பேசும்பொழுது, ஜெபிக்கும்போது நிச்சயமாக எங்களுக்கும் அது பிரயோஜனமாக, உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அடுத்த நம்முடைய பாட்டில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.